10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.3ல let ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு வந்துச்சுன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ சச் தட் 1 லெஸ் தென் எக்ஸ். அப்போது எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும், பட் லெஸ் தென் 4. அப்போ 4 விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ சச் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ன்னு கொடுத்தா இங்கே இருக்க நம்பரை எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஈக்குவல் டு வரல, ஸோ இங்கே 1 வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க, அப்போ 2 எடுத்துக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி வர நம்பர் வரைக்கும் தான். அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிறது நேச்சுரல் நம்பர், அப்போ 1லேருந்து எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 3னா எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே சியோட வேல்யூ வந்து 1 2 தான் இருக்கும். ஸோ தென் வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அதே கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இங்கே ஈக்குவல் டு இல்லைன்னா இங்கே இருக்க நம்பரை எடுத்துக்கக்கூடாது, இங்கேயும் ஈக்குவல் டு இல்லை, ஸோ இந்த நம்பரை எடுத்துக்கூடாது. ஸோ இதுக்குள்ளே வர நம்பர்ஸ் தான். இங்கே நேச்சுரல் நம்பருங்கனால 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 1க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 2க்கு அடுத்த நம்பர் 3, இங்கே 4 வந்து நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுக்கல. அடுத்து பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பருங்கும்போது 0ல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 0க்கு அடுத்து 1 எடுத்துக்கலாம், இங்கே 2 எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. அடுத்து சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சச் த எக்ஸ் லெஸ் தென் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர் தான், ஸோ 1 2 வரும். இங்கே ஈக்குவல் டு இல்லாதனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, 3 எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 2, 3ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பியோட வேல்யூவும் 0, 1 யூனியன் இங்கே வந்துட்டு நமக்கு சியோட வேல்யூ 1, 2ங்கிறது தெரியும். ஸோ இங்கே நம்ம 2, 3 எடுத்துக்கிட்டு இங்கே 0, 1 யூனியன் 1, 2 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இதில் வந்து பேர் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதக்கூடாது. எழுதுனா அது வந்து தப்பு. ஸோ எப்படி எழுதணுன்னா 2, 3 கிராஸ் இங்கே வந்துட்டு யூனியன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற 2 செட்டோட எலமெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். ஒரே நம்பர்ஸ் வந்து எகெயின் இருந்துச்சுன்னா அதை 1 டைம் எழுதுனா போதும். ஸோ 0, 1, 2ங்கிறது தான் கரெக்டான மெத்தட். அடுத்து இப்போ வந்து எல்ஹெச்எஸ் வந்துட்டு நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்துட்டு 2 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்களா. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணோன்னா பேர் பண்ணணும். 2, 0, அடுத்து 2, 1, அடுத்து 2, 2 கூட நெக்ஸ்ட்டு 3, 0, 3, 1, 3, 2 இப்படி நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 2, 3 அண்ட் பியோட வேல்யூ வந்து 0, 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியோட எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி, ஏவோட வேல்யூ 2, 3 அண்ட் சியோட வேல்யூ 1, 2. ஸோ இது ரெண்டையும் பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்ங்கிறது வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ என்ன பண்ணணுன்னா ஏ கிராஸ் பியோட வேல்யூஸும் ஏ கிராஸ் சியோட வேல்யூஸும் ஜாயின் பண்ணி எழுதணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியனை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா 2, 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போதும், 1 டைம் எழுதினா போதும். அதே மாதிரி இங்கே 3, 1 இருக்குது, இங்கேயும் 3, 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து 1 டைம் எழுதினா போதும். அதாவது இங்கே ஸ்டெப் வைஸ் நான் எழுதியிருக்கேன், ரெண்டையும் யூனியன் பண்ணி
அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. இதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டும். இதை வந்து வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ செகண்ட் பார்ட் வந்து A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection A cross C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு B intersection C நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பியோட வேல்யூ 0,1 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 1,2. ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்க நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இதுலேயும் 1 இதுலேயும் 1 தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு A cross B intersection C இதுதான் LHS. ஸோ ஏவோட வேல்யூ 2,3 இன்ட்டு cross B intersection சியோட வேல்யூ வந்து 1. ஸோ இது ரெண்டையும் பேர் பண்ணிங்கன்னா 2,1 3,1 அப்படிங்கிறது நமக்கு எலமெண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் A cross C கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து A cross B அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவையும் பியும் க்ராஸ் பண்ணி எழுதின வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் A cross C அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2,3 இன்ட்டு 1,2. ஸோ இங்கே வந்து இதை பேர் பண்ணி எழுதணும். 2,1 2,2 அடுத்து 3,1 3,2. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஸோ A cross Bயோட வேல்யூஸ் எழுதியிருக்கோம். அடுத்து இன்டர்செக்ஷன் A cross Cயோட வேல்யூஸும் எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது தான் பார்க்கணும். ஸோ என்ன காமனாக இருக்குன்னா 2,1 and 3,1 தான். ஸோ இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 3 and 4 LHS equal to RHS. இது வந்து வெரிஃபைட். அவ்வளோதான்.